என்னோடய ஸ்டைலில் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 தக்காளி, 1½ வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கட்டு புதினாவை நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், அரிசி அளந்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா காஞ்சதும் பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சால் பிரியாணியில் ஒரு தீஞ்ச ஸ்மெல் வரும். ஸோ கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த ஆனியன் பேஸ்ட், அதாவது 1½ வெங்காயத்தை அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதில் நல்லா ஊற்றிட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும். ஒரு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஆனியன் பேஸ்ட்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இல்லைன்னா ஆனியனோட ஸ்மெல் அப்படியே அந்த பிரியாணியில் அப்படியே இருக்கும். ஒரு ரா ஸ்மெல்லோடவே இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் எந்த அளவுக்கு பிரியாணியில் வதங்கணுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதுவும் இன்னும் டேஸ்ட் நல்லா தரும். கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணதெல்லாம் வதக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்கணுமோ வதக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் கலர் சேஞ்ச் ஆகணும். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். மேலே எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். திரிஞ்சு வந்துச்சு. இப்போது அலசி வச்சுருந்த புதினா ஒரு கட்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. புதினாவை நிறைய போட்டோன்னா சூப்பர் டேஸ்ட் வரும். ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் குழம்பு மிளகாய்த்தூள் போடலைன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் தராது குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ அதனால் தனி மிளகாய்த்தூளை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. அதோடு சேர்த்து அலசி வச்சுருந்த ப்ரானும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். ஏன் ப்ரானை இப்போவே ஆட் பண்ணிட்டேன்னா நான் ப்ரானுக்கு எந்த மசாலாவும் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கலை. ஸோ அதனால் நான் இப்போயே கலந்துக்கிட்டேன். நல்லா கலந்துக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தோமோ அதே பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கோம். ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்கேன். அதே கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு ட்ரிக் மாதிரி அரிசி குழையாமல் எடுக்கிறதுக்காக. தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்ததும் அரிசி ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா தட்டு போட்டு மூடிக்கோங்க. நல்லா கொஞ்சம் மீடியமான சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு அரிசி வெந்துருச்சு. அதுக்குள்ளேயே நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுருந்ததை இப்போ மேலோட்டமாக ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கலர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி +65.